Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா கிளாஸ் 6th மேக்ஸ் சாப்டர் 6 எக்ஸசைஸ் 6.3ல இருந்து ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க ஃபைண்ட். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல வந்து क्वेश्चंस வந்து கேட்டிருக்காங்க. இது எல்லாமே நம்ம வந்து ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் இதோட ஆன்சர் வந்து ஃபைண்ட் அவுட் வந்து பண்ணனும். அதுதான் வந்து क्वेश्चन. சரி, இப்போ இந்த சம்ஸ் வந்து சால்வ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா 35 and minus in bracket வந்து 20 வந்து கொடுத்துருக்காங்க. இதை ஃபஸ்ட் நம்ம ப்ராக்கெட்குள்ளே இருந்து வெளியே நம்பர் வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். இப்போ 35 வந்து ஃபஸ்ட்டு வெளியே எடுத்துக்கங்க. இங்கே மைனஸ் இருக்குது. இன் ப்ராக்கெட் உள்ள இந்த நம்பருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எந்த சைனுமே போடலை, அதாவது நெகட்டிவ் சைன் வந்து போடலை அப்படின்னாலே அது வந்து பாசிட்டிவ் சைன் தான் இருக்குன்னு அர்த்தம், அதாவது ப்ளஸ் சைன் வந்து இருக்குன்னு அர்த்தம். இப்போ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ். இந்த சம் எல்லாமே நீங்கள் எதை பேஸ் பண்ணி பண்ணணும் அப்படின்னா பேசிக் ரூல் அடிஷன் சப்ராக்ஷனோட தான் பண்ணணும். எப்படி அப்படின்னா இப்போது ஒரு ப்ளஸ்ஸு இன்னொரு ப்ளஸ்ஸு நம்ம வந்து பண்ணும்போது ஆன்சர் என்ன வரும்? ப்ளஸ் வருமா? ஒரு மைனஸ் இன்னொரு மைனஸ் இருந்துச்சுன்னா ஆன்சர் வந்து ப்ளஸ் வருமா? ஒன்று மைனஸ் ஒன்று ப்ளஸ் இருந்துச்சுன்னா மைனஸ் வருமா? அண்ட் ஒன் ப்ளஸ்ஸு இன்னொன்று மைனஸ் இருந்ததுனாலும் மைனஸ் தான் வரும். இந்த இடத்துல உங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து சேஞ்சஸ் வந்து நடக்கும். எதில்? ஆன்சர்ஸில் வந்து. ஏன்னா பெரிய நம்பருக்கு என்ன சைன் இருக்கோ அந்த சைன் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இதை நம்ம வந்து சம்ஸை சால்வ் பண்ணும்போது இன்னும் டீட்டெயிலாக வந்து புரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இதை இந்த 35 வழியே கொண்டு வந்தாச்சு. நான் என்ன சொன்னேன், இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே வந்து ப்ளஸ் இருக்குதுன்னு சொன்னேன்னா மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ், அப்போது 20 வந்து வெளியே வந்துடும். ஓகேவா? இப்போ இந்த நம்பர் வந்து இதுக்கு முன்னாடி எந்த சைனுமே இல்லை அப்படின்னா ப்ளஸ்ன்னு அர்த்தம். நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டேன். ஒரு நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு முன்னாடி நெகட்டிவ் சைன் இல்லை அப்படின்னாலே அது வந்து பாசிட்டிவ் சைன் தான். அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ப்ளஸ்ஸு வந்து போட்டு காமிப்பாங்கன்னு கிடையாது. போடலைனாலும் ப்ளஸ்ன்னு தான் அர்த்தம். கிளியராக புரிஞ்சுதுங்களா? இப்போது 35ல் இருந்து 20 வந்து மைனஸ் பண்ணணும். ஏன்னா ஒன்று ப்ளஸ் இன்னொன்று மைனஸ், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். அது ஆன்சர் என்ன வரும்? 15. இப்போ பெரிய நம்பரோட சைன் வந்து பாசிட்டிவா, அப்போ இங்கேயும் ப்ளஸ் தான் வரும். கிளியர்? அடுத்த ஆப்ஷன் 72 ஃபஸ்ட்டு எடுத்துக்கங்க. ஃபஸ்ட்டு நம்பர் நம்ம எடுத்ததுக்கப்புறம் இந்த நம்பர்ஸ்குள்ளே இருக்க சைன் மட்டும்தான் மாற்ற வேண்டியதாக இருக்கும். இப்போ இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் மைனஸ் 90. இந்த நம்பர் வந்து ப்ராக்கெட்டில் இருந்து வெளியே கொண்டு வந்தாச்சு. இப்போ ஒன்று ப்ளஸ் இருக்குது, ஒன்று மைனஸ் இருக்குது. அந்த மாதிரி இருக்கும் போது நம்ம என்ன பண்ணணும்? மைனஸ் வந்து பண்ணணுமா? அப்போது 90லேருந்து 72 நீங்கள் மைனஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 18 வந்து கிடைக்கும். இப்போ கிரேட்டர் நம்பர் பெரிய நம்பரோட சைன் என்னவா இருக்குது? 90யோட சைன் வந்து மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் தான் இந்த இடத்துல வரும். அப்போ இதுதான் வந்து ஆன்சர். இப்போ புரிஞ்சுதுங்களா கிரேட்டர் நம்பரோட சைன் நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு? அடுத்தது சி ஆப்ஷன் வந்து பார்த்துக்கலாம். இப்போ சி ஆப்ஷனில் வந்து ஃபஸ்ட்டு இன் ப்ராக்கெட்டில் வந்து -15 வந்து இருக்குது. அது ஆஸ் இட் இஸ் கீழே கொண்டு வந்துருங்க. இங்கே ஒன்று மைனஸ் இருக்குது, இன்னொன்று மைனஸ் இருக்குது. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸா? ஓகே, 18 வந்து வெளியே வந்துடும். 2 மைனஸ் இருந்ததுனால ப்ளஸ் பண்ணி நம்பர் வந்து வெளியே இன் ப்ராக்கெட்லேருந்து வெளியே கொண்டு வந்தாச்சு. இப்போ ஒன்று மைனஸ் இருக்குது, இன்னொன்று ப்ளஸ் இருக்குது. ஒன்று மைனஸ் இன்னொன்று ப்ளஸ் இருந்துச்சுன்னா மைனஸ் வந்து பண்ணணுமா? 18லேருந்து 15 நீங்கள் மைனஸ் பண்ணும்போது ஆன்சர் வந்து 3 வரும். பெரிய நம்பர் பார்த்தீங்கன்னா ப்ளஸில் தான் இருக்கறனால இந்த இடத்துல நீங்கள் ப்ளஸ்ன்னு தான் போடணும். ப்ளஸ் வந்து போடணும்னு அவசியம் கிடையாது. சைன் மட்டும் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவில் தான் இருக்கும். இதுதான் இதோட ஆன்சர். அடுத்தது டி ஆப்ஷன். இது இன் ப்ராக்கெட்குள்ளே வந்து -20 வந்து இருக்குது. ஆஸ் இட் இஸ் அந்த நம்பர் வெளியே கொண்டு வந்துருங்க. இப்போ இங்கே வந்து மைனஸ் இருக்குது. இன் ப்ராக்கெட்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 13 வந்து இருக்குது. 13 வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவில் இருக்குது. மைனஸ் இங்கே ப்ளஸ், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ், அப்போ 13 வந்து வெளியே வந்துருச்சு. இப்போ வந்து ரெண்டு நம்பர்ஸுமே வந்து மைனஸில் இருக்கா? மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ் பண்ணணுமா? 20லேருந்து 13 நீங்கள் ப்ளஸ் பண்ணும்போது 33 வந்து வருமா ஆன்சர்? கிரேட்டர் நம்பர் வந்து என்ன இருக்குது? இங்கே 20 வந்துருக்கு. 20யோட சைன் என்ன? மைனஸ். இதுதான் ஆன்சர். இப்போ புரியுதுங்களா? மைனஸ் சைன் வந்து எப்படி யூஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ரெண்டு நம்பரை வந்து ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணதுக்கப்புறம் பெரிய நம்பரோட சைன் வந்து என்ன இருக்கோ அதுதான் வந்து நம்ம ஆன்சரில் வந்து போடணும். இன்கேஸ் அது பாசிட்டிவில் இருந்துச்சுன்னா பாசிட்டிவ், நெகட்டிவில் இருந்துச்சுன்னா நெகட்டிவ். அடுத்த ஆப்ஷன் இது ஃபஸ்ட்டு 23 வந்து இருக்கா? 23 வந்து வெளியே கொண்டு வந்துருங்க. இப்போ இங்கே மைனஸ் இருக்குது, இங்கேயும் மைனஸ் இருக்குது. மைனஸ் அண்ட் மைனஸ் வந்து ப்ளஸ் வருமா? இன் ப்ராக்கெட்குள்ளே என்ன நம்பர் இருக்குது? 12 இருக்குது. இப்போ இங்கேயும் ப்ளஸ் இருக்குது, இங்கேயும் ப்ளஸ் இருக்குது. ரெண்டுமே வந்து ப்ளஸ் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம்? ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் வரும்னா 35. 23 + 12 வந்து 35 வந்து வரும். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ப்ளஸில் தான் இருக்கும். அடுத்தது ஃபஸ்ட்டு இன் ப்ராக்கெட்குள்ளேருந்து -32 வந்து இருக்குது. இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. இன் ப்ராக்கெட்குள்ளே -40 வந்து இருக்குது. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், அப்போ 40 வந்து வெளியே வந்துருச்சு.
இப்போ ஒன்று மைனஸ் இருக்குது, ஒன்று பாசிட்டிவ் இருக்குது. ஒன்று மைனஸ் இன்னொன்று வந்து பாசிட்டிவ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து மைனஸ் பண்ணுவோம். 40லேருந்து 32 வந்து மைனஸ் பண்ணும்போது ஆன்சர் வந்து 8 வந்து வரும். பெரிய நம்பரோட சைன் வந்து ப்ளஸில் இருக்கிறதுனால ப்ளஸ் பாசிட்டிவ். இதோட பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கொஷின் முடிஞ்சது. அடுத்தது வந்து இந்த எக்ஸசைஸில் இருக்க செகண்ட் கொஷின் வந்து பார்த்துக்கலாம். fill in the blanks with இந்த மாதிரி சைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கிரேட்டர், ஸ்மாலர் ஆர் ஈக்குவல் சைன் உள்ள சைன்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி இந்த சம்ஸை வந்து சால்வ் பண்ணணும். எப்படின்னா இந்த சைடு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, இங்கே ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, சென்டரில் வந்து ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 2 நம்பரில் வந்து எது கிரேட்டராக இருக்கும், எது ஸ்மாலராக இருக்கும், இல்லை 2 நம்பருமே வந்து ஈக்குவலாக இருக்குமா, அதை வந்து நம்ம சால்வ் பண்ணதுக்கப்புறம் அந்த சைன்ஸ் வந்து கரெக்டாக அந்த ப்ராக்கெட்டில் வந்து போடணும். இதுதான் வந்து கொஷின். இப்போ இதை வந்து எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாமா? இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஃபஸ்ட்டு கொஷின் மாதிரியே தான். இதுலேயும் வந்து நம்ம வந்து இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்க நம்பர்ஸை வந்து சைனோட கரெக்டாக வெளியே எடுத்ததுக்கப்புறம் கிரேட்டரோ ஸ்மாலரோ வந்து ஃபைண்ட் அவுட் வந்து பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்க நம்பரை நம்ம வந்து வெளியே எடுத்துக்கலாம். -3 வந்து இருக்குது. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து பார்க்கணும். இது ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸுங்களா? அப்போது சைன் வந்து இங்கே மைனஸ் போட்டாச்சு. நம்பர் வந்து 6 இன் ப்ராக்கெட்குள்ளே வந்து 6 இருந்துச்சு, வெளியே கொண்டு வந்தாச்சு. இப்போ 2 மைனஸ் இருக்குது. 2 மைனஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஆட் பண்ணுவோமா? பெரிய நம்பர் இங்கே வந்து என்ன இருக்குது? 6. 6ஓட சைன் என்ன? மைனஸ். ஒரு சைடு சால்வ் பண்ணிட்டோம். இப்போ இந்த சைடு சால்வ் பண்ணதுக்கப்புறம் கம்பேர் பண்ணி இது வந்து கிரேட்டரா இல்லை ஸ்மாலர் நம்பரான்னு செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் வந்து -3 இருக்குது, இதை வெளியே கொண்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு மைனஸ் அண்ட் இன் ப்ராக்கெட்டில் வந்து -6 வந்து இருக்குது. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸா? 6 வந்து வெளியே வந்துருச்சா? இப்போ இது மைனஸ் இருக்குது, இது ப்ளஸ் இருக்குது. 1 ப்ளஸ் 1 மைனஸ் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? மைனஸ் வந்து பண்ணுவோம். 6லேருந்து 3 மைனஸ் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து 3 வரும். கிரேட்டர் நம்பர் வந்து பாசிட்டிவ் இருக்கிறதுனால இதோட சைனும் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ். இந்த இடத்துல வந்து -9 இருக்குது, இந்த இடத்துல வந்து +3. நான் உங்களுக்கு புரியன்றதுக்காக இதையும் நான் வந்து போடுறேன், ப்ளஸ் சைன் வந்து போடுறேன். ஓகேங்களா? நம்பர் லைனில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சைன் உள்ள நம்பர்ஸ் வந்து கிரேட்டராக நம்ம வந்து சொல்லுவோம். அப்போது நமக்கு இந்த நெகட்டிவ் சைன் வந்து ஸ்மாலர், இதுதான் வந்து கிரேட்டர். இப்போ இந்த இடத்துல வந்து வைடாக நீங்கள் வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி போட்டுட்டீங்க அப்படின்னா இதுதான் வந்து கிரேட்டர் நம்பர்னு அர்த்தம். புரியுதுங்களா? உங்களுக்கு ஸ்மாலரும் கிரேட்டரும் எப்படி வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணுறது அப்படின்னா, இப்போது ஸ்மாலர் நம்பர் சைடு இந்த கார்னர் வந்து வர மாதிரி பார்த்துக்குங்க. கிரேட்டர் நம்பர் வந்து இருந்துச்சுன்னா இந்த சைடு இப்படி பண்ணிட்டீங்கன்னா இதுதான் வந்து கிரேட்டரோட சைன். அடுத்தது வந்து ஃபஸ்ட்டு -21 வந்து கொடுத்துருக்காங்க. இன் ப்ராக்கெட்டில் இருந்து வெளியே கொண்டு வந்தாச்சு. இங்கே வந்து மைனஸ் இருக்குது, இந்த இடத்துலையும் -10 வந்து இருக்குது. மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து என்ன? ப்ளஸ். 10 வந்து ப்ராக்கெட்குள்ளேருந்து வெளியே எடுத்தாச்சு. 1 மைனஸ் இருக்குது, இன்னொன்று வந்து ப்ளஸ் இருக்குது. இப்போ 1 + 1 மைனஸ் இருந்துச்சுன்னா மைனஸ் பண்ணுவோமா? 21ல் இருந்து 10 மைனஸ் பண்ணிங்கன்னா 11 வருமா? கிரேட்டர் நம்பரோட சைன் என்ன? மைனஸ். இப்போ லெஃப்ட் சைடு வந்து சால்வ் பண்ணிட்டோம். இப்போ ரைட் சைடு வந்து பார்த்துக்கலாம். இன் ப்ராக்கெட்குள்ளேருந்து -31 இருக்குது, அது வெளியே வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸுங்களா? ப்ராக்கெட்குள்ளே வந்து 11 இருக்குது, வெளியே கொண்டு வந்தாச்சு. இப்போ இந்த இடத்துல மைனஸ் இருக்குது, இங்கேயும் மைனஸ் இருக்குது. 2 நம்பருமே மைனஸில் இருந்துச்சு அப்படின்னா அந்த நம்பர்ஸை நம்ம வந்து ப்ளஸ் வந்து பண்ணுவோம், அதாவது ஆட் வந்து பண்ணுவோம். 31 கூட நீங்கள் 11 ஆட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து 42 வந்து வரும். 1 + 1 2, 3 + 1 4, 42. கிரேட்டர் நம்பர் வந்து இங்கே என்ன இருக்குது? 31. 31ஓட சைன் என்ன? மைனஸில் இருக்குது. அப்போ அதுதான் நம்ம வந்து போடணும். இந்த இடத்துல மைனஸ் இருக்குது, இங்கேயும் மைனஸ் இருக்குது. இதில் நீங்கள் நினைக்கலாம், இன்னும் ரெண்டுமே வந்து மைனஸ் இருக்கே, மைனஸ் இருக்கிறதுனால இந்த 42 தான் கிரேட்டராக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது தப்பு. நம்பர் லைனில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட சின்ன நம்பர் மைனஸில் இருந்துச்சுன்னா அதோட வேல்யூ தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும்னு அர்த்தம். இப்போ எக்ஸாம்பிளாக இது நம்பர் லைன் வச்சுக்கோங்க. இப்போது இங்கே 0 இருக்குது, 1 2 3 4 இந்த மாதிரி. இந்த இடத்துல வந்து நான் வந்து எக்ஸாம்பிளாக இப்போ வந்து 11 வந்து போடுறேன். 11 12 13 14 15 இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும்போது உங்களுக்கு லெஃப்ட் சைடில் தான் 42 வந்து வரும். இப்போ ரைட் சைடில் இருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே கிரேட்டர் நம்பர் தான் நம்ம வந்து சொல்லுவோம். அது பாசிட்டிவ் இருந்தாலும் சரி, நெகட்டிவ் சைனில் வந்து வந்தாலும் சரி. இப்போ நெகட்டிவ் சைனில் வந்து -11 வந்து ரைட் சைடில் வருது, அதனால இதுதான் வந்து கிரேட்டர் நம்பர். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா -42 வந்து வரும். அப்போ இது வந்து ஸ்மாலர் வேல்யூ உள்ள நம்பர். இப்போ ஆன்சர் என்ன? -11 தான் வந்து கிரேட்டர் நம்பர், -42 வந்து ஸ்மாலர் நம்பர். புரியுதுங்களா? என்னென்னா நெகட்டிவ் சைனில் வந்து சின்ன நம்பருக்கு வந்து வேல்யூ அதிகம், பெரிய நம்பருக்கு வேல்யூ கம்மி. இவ்வளோ தான் இதில் வந்து நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது. அடுத்தது ஆப்ஷனில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கலாம். அடுத்தது வந்து சி ஆப்ஷன் வந்து பார்த்துக்கலாமா? இதில் வந்து 45 ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, எடுத்துக்கலாம். இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸா?
11 வந்து இன் ப்ராக்கெட்குள்ளே இருக்குது, வெளியே கொண்டு வந்தாச்சு. ரெண்டுமே வந்து ப்ளஸில் இருக்கா, ரெண்டுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் வந்து வரும்? 1 + 5 வந்து 6, 1 + 4 வந்து 5, 56 வந்து ஆன்சர் வந்து வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த சைடு ரைட் சைடு வந்து நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். 57 வந்து வெளியே எடுத்தாச்சு. இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸா, 4 வந்து ப்ராக்கெட்குள்ளேருந்து எடுத்தாச்சு. இப்போ ஒன்று ப்ளஸ் இருக்குது, ஒன்று மைனஸ் இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? மைனஸ் பண்ணுவோம். 57ல் இருந்து 4 நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து 53 வந்து வரும். கிரேட்டர் நம்பரோட சைன் என்ன? 57ஓட தான் கிரேட்டர் நம்பர், அதோட சைன் என்ன? ப்ளஸ். அப்போ இந்த இடத்துலையும் உங்களுக்கு ப்ளஸ்ன்னு தான் வருது. இங்கே 56 இருக்குது, இங்கே வந்து 53 வந்திருக்கு. பாசிட்டிவில் எந்த நம்பர் வந்து பெருசாக இருக்கோ அதோட வேல்யூ தான் அதிகமாக இருக்கும்னு அர்த்தம். இப்போ இதுதான் வந்து கிரேட்டர் நம்பர். புரியுதுங்களா? அடுத்தது லாஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்துக்கலாம். இந்த ப்ராக்கெட்டில் வந்து 25 இருக்குது, வெளியே அப்படியே எடுத்தாச்சு. -25. நெக்ஸ்ட்டு மைனஸ், இங்கேயும் மைனஸ் இருக்குது. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, ப்ராக்கெட்குள்ளே என்ன நம்பர் இருக்குது? 42 வந்து இருக்குது. ஓகேவா? ஒன்று மைனஸ், இன்னொன்று ப்ளஸ். அப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? மைனஸ் வந்து பண்ணணும். 42லேருந்து 25 நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னா 17 தான் வரும். கிரேட்டர் நம்பரோட சைன் என்ன? பாசிட்டிவ். பாசிட்டிவ் வந்து நீங்கள் போடணும்னு அவசியம் கிடையாது, போடலனாலும் பாசிட்டிவ் நம்பர் தான். ஓகேங்களா? நான் இந்த மாதிரி உங்களுக்கு சால்வ் பண்ணியும் காமிச்சிடுறேன். 42ல் இருந்து 25 நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 2லேருந்து 5 மைனஸ் பண்ண முடியாது, பாரோ பண்ணுவீங்க. அப்போ இது வந்து 12 ஆகிடும். 12ல் இருந்து 5 நீங்கள் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து 7 வரும். இங்கே நீங்கள் ஒன்று கொடுத்ததுனால இது வந்து 3 ஆகிடும். 3லேருந்து 2 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 1 வந்து வரும். ஆன்சர் 17 வந்துடுச்சா? கிளியர்? அடுத்தது இந்த சைடு ரைட் சைடு ஆப்ஷன் வந்து பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு -42 இருக்குது, அதை வெளியே எடுத்தாச்சு. இங்கேயும் மைனஸ் இருக்குது, இங்கேயும் மைனஸ் இருக்குது. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸா, 25 வந்து ப்ராக்கெட்குள்ளே இருக்குது, வெளியே கொண்டு வந்தாச்சு. ஒன்று மைனஸ், இன்னொன்று வந்து ப்ளஸ். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், 42லேருந்து 25 நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து 17. இப்போ தான் நான் வந்து சால்வ் பண்ணி காமிச்சேன். கிரேட்டர் நம்பரோட சைன் வந்து மைனஸ் இருக்குது, அப்போ நீங்கள் வந்து மைனஸ் வந்து போட்டுக்கணும். லெஃப்ட் சைடு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 17 வந்திருக்கு, ரைட் சைடு ஆன்சர் பார்த்தீங்கன்னா -17 வந்திருக்கு. எப்பயுமே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சைன் உள்ள நம்பர்ஸ்க்கு வேல்யூ வந்து அதிகம். அப்போ இதுதான் கிரேட்டர் நம்பர். கிளியராக புரிஞ்சுதுங்களா? ஸோ செகண்ட் கொஷின் இந்த எக்ஸசைஸில் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்தது வந்து தேர்ட் கொஷினும் பார்த்துக்கலாம். ஃபில் இன் த பிளாங்க்ஸ். இப்போ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸில் வந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கல்ல, இப்போ இந்த இடத்துல ப்ராக்கெட் வந்து பிளாங்காக விட்டுருக்காங்க. இந்த பிளாங்கான இருக்கிற ப்ராக்கெட்டில் வந்து எந்த நம்பர் வரும் அப்படின்னு பார்க்கணும். இப்போ 2 நம்பரை நம்ம பண்ணதுக்கப்புறம் ஆன்சர் வந்து நமக்கு 0 வர மாதிரி இருக்கணும். அந்த மாதிரியான நம்பர்ஸ் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் வந்து பண்ணணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இப்போது இந்த இடத்துல வந்து -8 வந்து இருக்குது. இப்போ இந்த இடத்துல எந்த நம்பர் வந்து இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 0 வந்து வந்திருக்கும். இந்த இடத்துல மைனஸ் இருக்குது, இன்னொன்று வந்து ப்ளஸ் இருந்துச்சு அப்படின்னா ஆன்சர் வந்து உங்களுக்கு 0 வருமா? எப்படி? சேம் நம்பர் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். வேறு நம்பர்ஸ் இருந்ததுன்னா ஆன்சர் வந்து வேறையாக வரும். இப்போ -8 வந்து இருக்குது, இன்னொன்று இந்த இடத்துல வந்து பிளாங்காக இருக்கா, என்ன நம்பர் வரும்? இன்னொன்றும் பார்த்தீங்கன்னா +8 இருந்தால் தான் ஆன்சர் பார்த்தீங்கன்னா நமக்கு 0 வந்து கிடைக்கும். எப்படின்னா மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ், 8லேருந்து 8 நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா ஆன்சர் என்ன வரும்? 0 வருமா? இப்போ இங்கே என்ன வரணும் நமக்கு? +8 தான் வரும். ப்ளஸ் ஆல்ரெடி இங்கே இருக்குது, நீங்கள் என்னவா போடுவீங்க அப்படின்னா ஜஸ்ட் 8 மட்டும்தான் போடணும். இந்த இடத்துலையும் நீங்கள் எதுவும் போடலைனாலும், சைன் வந்து போடலைனாலும் இதுவும் தான் ப்ளஸ். ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் தான். இது நம்ம சால்வ் பண்ணியும் பார்த்துக்கலாம். இப்போ -8 வந்து இருக்குது, இந்த இடத்துல வந்து +8. மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ், 8லேருந்து 8 நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து 0 வந்து வந்துருச்சு. அடுத்த ஆப்ஷன் வந்து பார்த்துக்கலாம். இப்போ வந்து இது புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து 13 கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து எந்த நம்பர் வந்திருக்கோன்னு நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் வந்து பண்ணணும். எந்த நம்பர் வந்து இருந்துச்சு அப்படின்னா ஆன்சர் வந்து 0 வந்து வந்திருக்கும். இதுக்கு முன்னாடி நான் என்ன சொன்னேன்? ஒன்று மைனஸ் இருக்குது, இன்னொன்று வந்து ப்ளஸ் வந்துச்சுன்னா 0 வரும்னு சொன்னேன்னா, 13 வந்து பாசிட்டிவில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல இன்னொரு 13 வந்திருக்கணும். ஒன்று பாசிட்டிவ், இன்னொன்று நெகட்டிவ் இருந்தால் மட்டும்தான் நமக்கு ஆன்சர் வந்து 0 வந்து வந்திருக்கும். கொஷினில் வந்து உங்களுக்கு ஒரு நம்பர் வந்து பாசிட்டிவில் கொடுத்துருக்காங்க, இன்னொரு நம்பர் வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சேம் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து 0 வந்து வந்துடும். புரியுதுங்களா? இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன போடணும் அப்படின்னா -13 வந்து போடணும். மைனஸ் நீங்கள் எப்படி போடுவீங்கன்னா இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து போடணும். ப்ராக்கெட்குள்ளே மைனஸ் வந்து பண்ணணும். இதை நம்ம வந்து சால்வ் பண்ணியும் பார்க்கலாம். இப்போ இது வந்து 13 இருக்கா, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸா, 13 வந்து வெளியே வந்தாச்சா? இந்த இடத்துல வந்து எந்த சைனுமே இல்லையா, நான் உங்களுக்கு புரியுன்றதுக்காக ப்ளஸ் வந்து போட்டுக்கிறேன்.
ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 13லேருந்து 13 மைனஸ் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து 0 வந்துருமா? சால்வ் ஆகிடுச்சிங்களா? -13 தான் இதோட ஆன்சர். அடுத்த ஆப்ஷன் வந்து பார்த்துக்கலாமா? இப்போ இதை வந்து நம்ம சால்வ் பண்ணதுக்கப்புறம் இங்கே என்ன ஆன்சர் வரும்னு கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கு முன்னாடி இந்த ரெண்டும் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா இது உங்களுக்கு ஈஸியாகவே புரிஞ்சிருக்கும். ஆனாலும் நான் வந்து சால்வ் பண்ணி காமிக்கிறேன். 12 வந்து ஆஸ் இட் இஸ் எடுத்தாச்சு. இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 12. ஒன்று ப்ளஸ் இன்னொன்று மைனஸ் இருந்துச்சு அப்படின்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், அப்போ 12லேருந்து 12 மைனஸ் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து 0 வந்து வரும். இப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன வரணும்? 0 வந்து வரணும். இந்த 3 ஆப்ஷன்ஸும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியான ஆப்ஷன்ஸ் தான். அடுத்தது நம்ம வந்து பார்த்துக்கலாம். இந்த 2 ஆப்ஷன் வந்து நீங்கள் நல்லாவே தரவாக புரிஞ்சுக்கணும். இப்போது இந்த இடத்துல இந்த மிஸ்ஸிங் ப்ராக்கெட்டில் வந்து எந்த நம்பர் வந்திருக்கணும்? வந்திருந்துச்சுன்னா ஆன்சர் வந்து -12 வந்து வந்திருக்கும். ஓகே, இப்போது இந்த இடத்துல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? -4 வந்து கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? இப்போது இங்கே வந்து நமக்கு பிளாங்காக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டிய நம்பர். இந்த 2 நம்பரையும் நீங்கள் ஆடோ சப்ராக்டோ பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா -12 வந்து வந்திருக்கணும். நான் ஏன் இந்த இடத்துல வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து ஆட் பண்ணணுமோ இல்லை சப்ராக்ட் பண்ணணுமோ சொல்லலை அப்படின்னா, டேரெக்டாக நம்ம வந்து முன்னாடி வந்து ஜட்ஜ் பண்ண வேண்டாம். இங்கே வந்து -4 வந்து இருக்குது. மைனஸும் ஆட் பண்ணிங்கன்னா ப்ளஸ் வந்து வருமா? அதே மாதிரி பெரிய நம்பர் ஏதாவது ஒரு நம்பர் நீங்கள் வந்து மைனஸில் எடுத்துட்டிங்கன்னா ஆன்சர் வந்து மைனஸில் வந்து வந்துடும். 4 கூட எந்த நம்பர் ஆட் பண்ணிங்கன்னா 12 வந்து வரும்? 8 ஆட் பண்ணிங்கன்னா 12 வந்து வருமா? இது வந்து எல்லாருக்குமே தெரியும். ஆனால் சைன் வந்து நமக்கு வந்து என்ன வரணும்? மைனஸ் வந்து வரணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதையும் மைனஸாக தான் எடுக்கணும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4 + 8 வந்து 12. இங்கே பெரிய நம்பர் வந்து 8 இருக்குது. 8ஓட சைன் பார்த்திங்கன்னா மைனஸ் இருக்கிறதுனால -12 வந்து வந்துருச்சு. இப்போ புரிஞ்சுதுங்களா நான் ஏன் வந்து அடிஷனோ சப்ராக்ஷனோ பண்ண வேண்டாம்னு சொன்னேன்னு? இந்த மாதிரி நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த நம்பர்ஸை வந்து சால்வ் பண்ணுங்கள். ஏன்னா டேரெக்டாக நீங்கள் வெறும் நீங்கள் தெரிஞ்சதுன்னா ஓகே, இன்கேஸ் தெரியல அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் டீட்டெயிலாக சால்வ் பண்ணதுக்கப்புறம் ஆன்சர்ஸ் வந்து எக்ஸாம்ஸில் வந்து போடுங்க. இப்போ -4 இருக்குது. இப்போ நமக்கு என்ன வேணும்? 8 வந்து வரணும், மைனஸ் இருக்கணும், ப்ராக்கெட்குள்ளே தான் இது வந்து இருக்கணும். ஓகேவா? இப்போ நான் சால்வ் பண்ணியும் காமிக்கிறேன். -4 எடுத்தாச்சு. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 8 வந்து வந்துடுச்சு. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4 + 8 12. பெரிய நம்பரோட சைன் வந்து மைனஸ். இப்போ ஆன்சரும் வந்துருச்சா? இதுக்கு தான் நான் கொஞ்சம் இதை வந்து கேர்ஃபுல்லாக புரிஞ்சுக்கங்கன்னு சொன்னேன். அடுத்த சம்மும் கொஞ்சம் காம்ப்ளிகேட் தான். இதையும் ஈஸியாக நான் வந்து சொல்லிக் கொடுக்குறேன். இங்கே வந்து பிளாங்காக இருக்குது. இந்த இடத்துல வந்து -15 வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து -10 வந்து ஆன்சராக வந்து வந்திருக்கு. இப்போது எந்த நம்பர் வந்துருந்துச்சுன்னா ஆன்சர் வந்து உங்களுக்கு 10 வந்து வந்திருக்கும். 15 வந்து கொடுத்துருக்காங்க. அதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். ஆன்சரும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய நம்பர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா -10. ஈஸியாக நீங்கள் வந்து புரிஞ்சுக்க. ஆன்சர் வந்து உங்களுக்கு 10 வந்து வந்திருக்கு. 15லேருந்து நீங்கள் மைனஸ் வந்து 5 பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து 10 வந்துடுமா? இது ஈஸி. ஆனால் -10 வந்து நமக்கு வரணும். அப்போ பெரிய நம்பரோட சைன் வந்து மைனஸ் இருக்குது. இந்த இடத்துல வந்து ப்ளஸ் வந்து எடுத்துக்கணும். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 15லேருந்து 5 போயிடுச்சுன்னா 10. சைனை வந்து நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணாமல் 15லேருந்து 5 நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்து 10 வந்து வரும். இது வந்து தெரிஞ்சது. ஆனால் ஏற்கனவே வந்து -15 வந்து கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த இடத்துல என்ன வந்திருக்கணும்? ஒன்று மைனஸ் இங்கே நம்ம போட்டோம் அப்படின்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் வந்துடும். புரியுதுங்களா? இந்த இடத்துல -1ஓ இல்லை -2 எந்த நம்பர் வந்து நம்ம மைனஸில் எடுத்தாலும் மைனஸ் ஆல்ரெடி இங்கே இருக்குது. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போது இந்த இடத்துல நம்பர்ஸ் வந்து அதிகமாக தான் ஆகும், நமக்கு கம்மியாகாது. இப்போ ஒன்று பாசிட்டிவ் ஒன்று நெகட்டிவ் இருந்தால் மட்டும்தான் நமக்கு நம்பர்ஸ் வந்து கம்மியாகும். அப்போ சப்ராக்ட் வந்து நம்ம பண்ணுவோம். இந்த இடத்துல +5 தான் நம்ம வந்து எடுக்கணும். புரியுதுங்களா? இப்போ ஆன்சர் வந்து என்ன? 5. இந்த இடத்துல நீங்கள் ப்ளஸ் போடணும்னு அவசியம் கிடையாது. ப்ராக்கெட்குள்ளே வந்து 5ன்னு போட்டுருங்க. அதுதான் ஆன்சர். இதோட பார்த்தீங்கன்னா இந்த 3rd கொஷின் கம்ப்ளீட் ஆகுது. அடுத்தது வந்து 4th கொஷின் நம்ம வந்து பார்த்துக்கலாம். 4த்தும் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த நம்பர்ஸ் எல்லாமே நம்ம ப்ராக்கெட்குள்ளே இருந்து வெளியே எடுத்து அதுக்கப்புறம் சைன்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணி ஆன்சர் வந்து கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ஏ ஆப்ஷன் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். -7 ஃபஸ்ட்டு இருக்குது. இதை ப்ராக்கெட்குள்ளேருந்து வெளியே எடுத்துருங்க. அகெயின் -8 இருக்குது. அதையும் அப்படியே எடுத்துக்கங்க. இங்கே மைனஸ் இருக்குது, இங்கேயும் மைனஸ் இருக்குது. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ப்ராக்கெட்குள்ளே என்ன இருக்குது? 25 வந்து இருக்குது. இப்போ இது மைனஸ், இது மைனஸ். மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து நம்ம ப்ளஸ் பண்ணுவோமா? இந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா 15 வந்து வரும். பெரிய நம்பர் வந்து இங்கே 8 இருக்குது. 8ஓட சைன் வந்து மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் வந்து போடணும்.
ஆல்ரெடி இங்கே வந்து +25 வந்து இருக்குது. ஒன்று மைனஸ் இன்னொன்று ப்ளஸ் அந்த மாதிரி இருக்கும் போது நம்ம வந்து மைனஸ் வந்து பண்ணுவோம். 25லேருந்து 15 நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா 10 வந்து ஆன்சர் வந்து வரும். பெரிய நம்பர் இங்கே வந்து 25 இருக்குது. 25ஓட சைன் என்னவா இருக்குது? ப்ளஸ். அப்போ இங்கே ப்ளஸ் தான் போடணும். ப்ளஸ் வந்து போடணும்னு கிடையாது. இது வந்து ஆன்சர் வந்து ப்ளஸ் தான் வரும். கிளியர்? அடுத்த ஆப்ஷன் -13 ஃபஸ்ட்டு இருக்குது. இதை வெளியே ப்ராக்கெட்லேருந்து எடுத்துக்கலாம். அகெயின் +32 வந்து இருக்குது. இதை வந்து அப்படி எடுத்துக்கலாம். இங்கே வந்து மைனஸ் இருக்குது, இங்கேயும் மைனஸ் இருக்குது. மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ். 8 + 1 வந்து 9. பெரிய நம்பரோட சைன் என்ன இருக்குது? மைனஸ். ஓகே, இப்போ இந்த இடத்துல பாருங்கள், ஒன்று மைனஸ் இருக்குது, இன்னொன்று வந்து ப்ளஸ் இருக்குது. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்னது? மைனஸ். 32லேருந்து நீங்கள் 13 மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் வரும்? நான் வந்து செஞ்சு காமிக்கிறேன். இங்கே வந்து சால்வ் பண்ணிக்கலாம். நம்ம 2லேருந்து 3 வந்து சப்ராக்ட் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணுவோம்? பாரோ பண்ணுவோம். பாரோ பண்ணால் 12 ஆகிடும். 12 ஆச்சுன்னா 12லேருந்து 3 மைனஸ் பண்ணிங்கன்னா 9 ஆகிடும். 3லேருந்து 1 நீங்கள் கொடுத்ததுனால இது வந்து 2 ஆகிடும். 2லேருந்து 1 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 1. அப்போ 19 தான் இதோட ஆன்சர். பெரிய நம்பரோட சைன் என்ன? ப்ளஸ் இருக்குது. ஓகே, இப்போ இந்த இடத்துல -9 வந்து இருக்குது. ஒன்று பாசிட்டிவ், ஒன்று நெகட்டிவ், ஒன்று ப்ளஸ்ஸு, ஒன்று மைனஸ், அந்த மாதிரி இருக்கும்போது மைனஸ் பண்ணுவோமா? 19ல் இருந்து 9 மைனஸ் பண்ணிங்கன்னா 10 வந்து ஆன்சர் வந்து வரும். பெரிய நம்பரோட சைன் வந்து பாசிட்டிவ் இருக்குது. இதுவும் பாசிட்டிவ் தான். கிளியர்? அடுத்தது சி ஆப்ஷன். இந்த இன்டீஜர் லெசன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான லெசன். உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா இந்த லெசன் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இது வந்து சயின்ஸ் தான் உங்களுக்கு காம்ப்ளிகேட்டாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நான் வந்து இந்த எக்ஸசைஸ் பேஸ் பண்ணி இன்ட்ரோடக்ஷன் வீடியோ வந்து போட்டிருக்கேன். நீங்கள் இன்ட்ரோடக்ஷனை நல்லா தரவாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து சால்வ் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாகிடும். இது வந்து காம்ப்ளிகேட் பண்ணாமல் சிம்பிளாக முடிச்சிடலாம். இப்போ நீங்கள் ப்ராக்கெட்குள்ளே இருக்க நம்பர்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு வெளியே எடுக்கணும். இங்கே -7 இருக்குது, ப்ராக்கெட்குள்ளேருந்து வெளியே எடுத்தாச்சு. இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -8. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -90. ஓகேங்களா? இப்போ எல்லாமே மைனஸில் இருக்குது. 3 இந்த மாதிரி மைனஸ் இருந்தாலே உங்களோட ஆன்சரும் பார்த்தீங்கன்னா மைனஸில் தான் வரும். கிளியரா? ஏன்னா கிரேட்டர் நம்பரும் இந்த இடத்துல பாருங்கள் 90 தான் இருக்குது. 3 நம்பருமே இருக்குது. இது எல்லாமே நீங்கள் வந்து ஆட் தான் வந்து பண்ணணும். அப்படியும் பண்ணிக்கலாம். இல்லை அடுத்த ஸ்டெப்பு நீங்கள் இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. 7 + 8 வந்து 15. பெரிய நம்பரோட சைன் வந்து மைனஸ் இருக்குது, -15. இந்த இடத்துல -90. இது ரெண்டுமே மைனஸில் இருக்கிறதுனால இது ரெண்டுத்தையும் நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். 90 + 15 எவ்வளோ ஆகும்னா 105 வந்து வரும். பெரிய நம்பரோட சைன் வந்து மைனஸ். கிளியர்? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 3 சைன் வந்து இருந்துச்சு. 3 சைன் இந்த மாதிரி இருந்தாலே பார்த்தீங்கன்னா ஆன்சர் உங்களுக்கு மைனஸில் தான் வரும். இந்த மாதிரி இருக்கும்போது எல்லா நம்பர்ஸையும் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு ஆன்சர் வந்து மைனஸில் வந்து போட்டாலும் அதுவும் சிம்பிளாக முடிஞ்சிடும். இல்லை நான் சொன்ன மெத்தட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு பண்ணாலும் வெல் அண்ட் குட். இப்போ அடுத்தது லாஸ்ட் ஆப்ஷன். 50 வந்து எடுத்தாச்சு வெளியே. இங்கே மைனஸ் இருக்குது, மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ்ஸாக 40 வந்து வெளியே வந்துடணும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 வந்து ப்ராக்கெட்குள்ளேருந்து வெளியே வந்துடுச்சு. இப்போ எல்லாமே ப்ளஸில் இருக்கிறதுனால இது எல்லாமே நீங்கள் வந்து ஆட் வந்து பண்ணணும். 50 + 40 90, 90 + 2 92. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 92 பாசிட்டிவில் இருக்குது. கிளியருங்களா? இந்த லெசன் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான லெசன். இதை வந்து புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியான லெசன் தான் இது. இதோட பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர் 6 ஹோல் லெசனே வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. எல்லா எக்ஸசைஸ் கொஷின்ஸும் சால்வ் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த எக்ஸசைஸ் 6.3ல் எக்ஸ்பிளைன் பண்ண கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அதை நான் வந்து கிளாரிஃபை வந்து பண்ணுறேன். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.